ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆஃபீஸ் ரொட்டீன் தான். ஸோ காலையிலே வந்து பரபரப்பாக சமைக்கிறது, என்ன சமைக்கிறேன் அப்படின்றத அப்படியே விலாகில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். திருப்பியும் வந்து ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்காக ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ காலையில் வந்து நான் ப்ரேயர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ரைஸ் எல்லாம் ஊற வச்சுட்டு போயிட்டேன். ஸோ வந்தவொடனே குக்கரில் ரைஸ் வச்சிட்டோன்னா அது ரெடி ஆகிடும். ஸோ நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ண விட்டுறலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் புடலங்காய் இருந்துச்சு, அதை வந்து பருப்பு போட்டு கூட்டு பண்ண போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து அதுக்கு பொரியல் வந்து ஒரு வாழைக்காய் இருந்தது. ஸோ அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை மட்டும் பண்ணிடலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பிளானாக இருந்தது. அண்ட் காலையில் வந்து நூடுல்ஸே வச்சுக்கலாம் அப்படின்னு நேற்று நைட்டே ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஹோம்மேட் மசாலாஸ்லாம் போட்டு நான் வந்து ஒரு நூடுல்ஸ் மாதிரி தான் பண்ண போகிறேன். இந்த ஹக்கா நூடுல்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த நூடுல்ஸ், அந்த பிளெயின் நூடுல்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதில் தான் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பருப்பு எல்லாமே போட்டு நான் குக்கரில் வச்சுட்டேன் புடலங்காய் கூட்டுக்கு. புடலங்காய், அதுக்கப்புறம் தோரம் பருப்பு, தக்காளி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா மஞ்சத்தூளும் பெருங்காயமும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கிட்டாச்சு. வெந்ததுக்கப்புறமா வந்து நான் என்ன மசாலா சேர்ப்பேன் அப்படின்னா, சாம்பார் மசாலா போடணுன்னா போடலாம், அது கொஞ்சம் சாம்பார் மாதிரி ஆகிடும். ஸோ கூட்டு மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, தேங்காய் கூட ஒரு 2லேருந்து 3 பல், பெரிய பல்லாக இருந்தால் ஒரே ஒரு பல் பூண்டு போதும், சின்ன பல்லாக இருந்தால் 3லேருந்து 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் ஏதாவது ஒன்று வச்சு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதை வந்து இதில் சேர்த்துருவேன். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மத்தியானத்துக்கு சாப்பிடும்போது எப்படியும் கட்டி தட்டும் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு இன்றைக்கி தேங்காய் பேஸ்ட் அரைச்சி இந்த பருப்போடு சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துக்க வேண்டியதான். தாளிப்புக்கு வந்து கடுகு, சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிடணும். இப்போ ஒரு குக்கர் வந்துட்டு நான் ரைஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன், ஒரு குக்கர் வந்து பருப்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு பேனில் வந்து வாழைக்காயும் வறுத்துட்டு அப்புறம் இந்த கூட்டையும் தாளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 3 பாத்திரம் விழும். அதுக்கப்புறமா நான் வந்து டேஸ்டிங்க்கு எடுக்கிற அந்த ஸ்பூனு, அப்புறம் மசாலாக்கு எடுக்கிற ஸ்பூன், அந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரம் விழ ஆரம்பிச்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிஷ்ஷு செஞ்சு சமைச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரம் தேவையில்லை அப்படின்னா சைட் பை சைடு வந்து அதை வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்போ ஒரு விஷயம் வந்து வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம சும்மா இருக்காமல் பேக் பண்ணி வைக்கிறது, இல்லைனா பாத்திரம் க்ளீன் பண்ணி வைக்கிறது, மிஷினில் துணி போட்டிருந்தா அதை வந்து காய போடுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகளை வந்து பேரலாகவே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் சைமல்டேனியஸாகவே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பொருள் வந்து ரெடி ஆகுது, ஒரு கூட்டு ரெடி ஆகிடுது, இல்லை பொரியல் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுது அப்படின்னா அதை டிஃபன் பாக்ஸில் 2 பேருக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி வச்சுருவேன். வச்சுட்டு டைனிங் டேபிளில் வச்சிட்டோம் அப்படின்னா அதை ஆற விட்டுட்டு கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ காலையில் வந்து ரைஸை வந்து குக்கரில் போடும்போதே வந்து வாழைக்காவை கட் பண்ணி மசாலா தடவி வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து ஹோம்மேட் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான் ஆட் பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போட்டு ஒன்று ஃப்ரை பண்ண வேண்டியதான். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வாழைக்காய் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு என்ன தோணுன்னா, இது கொஞ்சம் நல்லா சூடாக கிறிஸ்பாக இருக்கும் போதே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மசாலா மாதிரி இருந்தால் கூட, கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் கூட நம்ம மத்தியானத்தை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரையாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் சூடாகவே இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். பட் ஆனால் ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி ரொம்ப அது பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி வெரைட்டிலே செஞ்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீட்டு வேலைகள்லாம் மீதி இருந்தது, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சிலர் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமில் கூட இதுக்கு முன்னாடி கூட கேட்டிருக்காங்க, நீங்கள் ஆஃபீஸ் 2 பேரும் போகிறீங்க அப்படின்னா மேகி மைலோவை யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மேகி மைலோ வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். மைலோவை வந்து அந்த கூண்டு மாதிரி இருக்கும் அவனோட பாக்ஸை, அதில் வந்து போட்டுருவோம். மேகி வந்து ஃப்ரீயாக தான் இருப்பாள், ஹாலில் மட்டும்தான் இருப்பாங்க. ரூம்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் அவங்க ரொம்ப கடிக்கிறாங்க, இல்லைனா அதை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிகிற பொருளெல்லாம் மட்டும் நாங்கள் வந்து எடுத்து வச்சுருவோம். அண்ட் சோஃபாஸ் வந்து ஏறி அவள் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறா அப்படின்னு சோஃபாஸில் இருக்கிற அந்த குஷன்ஸ் எல்லாம் மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஃபுட்டு பற்றி கூட கேட்டிருந்தாங்க. ஸோ காலையில் நாங்கள் கிளம்பும்போது ஒரு 8:30 அப்படின்ற போது வந்து அவங்களுக்கு ஃபுட் கொடுத்துருவோம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன தான் பிளேட்டில் வந்து ஃபுட் போட்டு வச்சுருந்தாலுமே சரி, மத்தியானம் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஃபுட் போட்டாலுமே நம்மளை பார்க்குற வரைக்கும் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் நாங்கள் காலையில் கொடுக்குற அந்த ஃபுட்டு தான் கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் அந்த பிளேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணியே வச்சுருவோம். ஸோ ஈவினிங் வந்த உடனே அவங்களுக்கு ஃபுட்டு வந்து ரெடியாக வச்சுட்டு தான் போயிருப்பேன். ஸோ வந்தோடனே ஃபுட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா சரியாயிடுவாங்க. காலையிலேக்கு இந்த ஹோம்மேட் அந்த ஹக்கா நூடுல்ஸோட அன்றைக்கி வந்து டே சூப்பராக போச்சு.
அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு பயங்கரமான கிரேவிங்ஸ் இருந்தது. ஏன்னா நான் வீட்டில் வந்து காலிஃப்ளவர் வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் பக்கோடா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா நீ அதை வந்து எனக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணிடு அப்படி தான் சொல்லுவாங்க. பட் என்ன தான் நம்ம பக்கோடா மாதிரி பண்ணி கொடுத்தாலும் லஞ்சுக்கு பேக் பண்ணுறப்போ அது மொறுன்னு இருக்காது. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸாகவே அதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். நைட்டுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைமும் இருந்ததுனால பன்னீர் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். பன்னீர் வந்து வீட்லேயே நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு ஆயில் விட்டு நம்ம பேனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி பன்னீர் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இங்கே வந்து பிரியாணிக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீளமாக வெட்டி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகா, நான் 2-3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி வந்ததுக்கப்புறமா தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு கை புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு தயிர் இல்லைன்னா லெமன் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி மசாலாஸ் ஆட் பண்ண வேண்டியதான். நான் வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுவேன், 2 ஸ்பூன் வந்துட்டு நம்ம மிளகாத்தூள், அது கூடவே வந்து 1.5 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணுவேன். ஸோ இதுதான் அந்த ரேஷியோ. இதை நல்லா வந்து குழைய விட்டுட்டு அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வந்து இந்த மசாலா வந்து தயிரோடு சேர்ந்து நல்லா வந்ததுக்கப்புறமா தண்ணி வந்து நம்ம ரைஸ் எடுக்கிற அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி, நான் எடுக்கிற ரைஸுக்கு வந்து 1/2 டம்ளர் ரைஸ் எடுத்தேன்னா 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ரைஸ் வந்து ஊற வைக்க மாட்டேன், தண்ணியில் நல்லா கழுவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் அதை வந்து அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா உதிரியாக சூப்பராக டேஸ்ட்டாக வரும். பன்னீர் வந்து நம்ம எப்போ ஆட் பண்ணோன்னா தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ரைஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம எப்போ குக்கர் லிட் மூட போகிறோமோ அந்த டைமில் மேலே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் மேலே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கார்னிஷிங்க்கு வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம், இல்லை வந்து கொத்தமல்லி அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு விசில் வைப்பேன். ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் சிம்லேயே வச்சோம் அப்படின்னா நல்ல பொலன்னு சூப்பராக வந்துடும். இந்த பன்னீர் பிரியாணி எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. லிட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. மேலே நல்லா அழகாக செட்டில் ஆகிருந்தது பன்னீர்லாம். இதுக்கு வந்து நல்ல முட்டை தொக்கு, ஆக்சுவலாக எனக்கு சிக்கன் வந்து வச்சு சாப்பிட்ணும் அன்றைக்கி பயங்கர கிரேவிங்ஸாக இருந்தது. பட் வந்து போய் வாங்கிட்டு வந்ததுக்குள்ளே சமைக்கிறதுக்குள்ளே லேட் ஆகிடும். அதனால் வந்து முட்டை தொக்கு செஞ்சுட்டு பன்னீர் பிரியாணி அது கூடவே வந்து கர்ட் வச்சுட்டு ரைத்தா ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக அந்த டேவை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். See you all in another vlog. Take care and bye.